அனைவருக்கும் வணக்கம். பியூ எக்ஸாம்ல பார்த்தோம்னா வேர்பல், நான் வேர்பல், அனலாகி இந்த மாடலில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறதுக்கு நம்ம ஐடியா தெரிஞ்சு வச்சிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம போட்ட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. 9, 20, 11, 31. இங்கே வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து 51. ஸோ இப்போ வந்து இந்த மிஸ்ஸிங் டேர்ம் இதைத்தான் நமக்கு வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் சப்போஸ் பார்த்தோம்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வருது 11, இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் சேம் ஆகல. அப்போ அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. இல்லை ஸ்கொயர் நம்பர்ஸா கியூப் நம்பர்ஸா அதுவும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டிஃப்ரென்ஸோ இல்லை நார்மலாக வர ட்ரிக்கு வந்து இப்போ யூஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கு என்ன ஐடியா பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இப்போ தேர்ட் நம்பரையும் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா 9 + 11 வந்து 20 வந்துடுது. ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஸோ 9 + 11 வந்து 20 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 31 + 51 தான் இந்த ஆன்சராக இருக்க முடியும். ஸோ 31 + 51. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 82. ஸோ இப்போ பார்த்தோம்னா 31 + 51 31 + 51 பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 82 வந்துடுது. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இங்கே போட்டுக்கோங்க பாருங்க. 9 + 11 பார்த்தா 20. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 31 + 51 வந்து 82. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏ. அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்மில் தான் வருது. கொஸ்டின் பாருங்க. 3, 7, 15, கொஸ்டின் மார்க் 63, 127. இதையும் நீங்கள் ஐடியா பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு சேமாக வரல. ஏன்னா இதுக்கு 4 வருது, அடுத்து 8 வருது. சப்போஸ் 4 வருது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 8 வருது. ஸோ அடுத்து 12 வச்சு ஆட் பண்ணால் அதுக்கப்புறம் 16 வச்சு தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்போ 63 வர சான்ஸ் இல்லை. ஸோ அந்த ட்ரிக் யூஸ் ஆகாது. ஸோ அடுத்து வேறு ஏதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் வருதா? கிடையாது. கியூப் நம்பர்ஸ் வருதா? கிடையாது. ஸோ இந்த மாதிரி வரும்போது இப்போ வேறு என்ன மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஐடியா சம்ஸ் நிறையா பார்க்க நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு நம்மளுக்கு ஐடியா கிடச்சிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நிறையா சம்ஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம். இப்போ 3க்கு அப்புறம் 7 வருது பாருங்கள். அப்போ 3யை 2ஆல் இன்டூ பண்ணி இது கூட நம்ம வந்து +1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைக்குது. அதே மாதிரி 7ஐ 2ஆல் இன்டூ பண்ணி 1 ஆட் பண்ணிட்டோம்னா 15 கிடைக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 15ஐ 2ஆல் இன்டூ பண்ணி +1 பண்ணிக்கோங்க. அப்போ 15 × 2 30. 30 + 1 31 வந்துடுச்சு. இதோட விட்டுறாதீங்க. அடுத்தது கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள் 31ஐ 2ஆல் இன்டூ பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? 62 வரும். அது கூட 1 ஆட் பண்ணால் 63 வந்துடுச்சு. இப்போ இது வரைக்கும் செக் பண்ணால் போதும். இப்போ உங்கள் புரியுதுக்கா? இதே வேணால் பாருங்கள். 63ஐ 2ஆல் இன்டூ பண்ணுங்கள். 63ஐ 2ஆல் இன்டூ பண்ணால் நம்மளுக்கு 126 வரும். அது கூட 1 ஆட் பண்ணுங்கள். ஸோ 127. ஸோ எல்லாம் கரெக்டாகிடுச்சு. ஸோ இது இப்படி தாங்க ஐடியா பண்ணணும். இப்போ 3 × 2 + 1. அப்போ 7 × 2 + 1. இப்போ 15 × 2 + 1. ஸோ 31. இப்போ இந்த மாதிரி நம்ம நிறையா சம்ஸ் போடும்போது நம்மளுக்கு டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த மாடலும் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் தான். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0, 2, 6, 12, 20, கொஸ்டின் மார்க் 42 இருக்குது. ஸோ இது 0க்கு அப்புறம் 2 வருது, 2க்கு அப்புறம் 4 வருது, 4க்கு அப்புறம் 6 வருது, 0க்கு அப்புறம் 2 வருது, 2க்கு அப்புறம் 6 வருது, 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருது, 12க்கு அப்புறம் 20 வருது. இங்கே வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் 42 வருது. இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் 2 வந்திருக்கா? ஸோ 2 ஆட் ஆயிருக்கு. அடுத்து 2க்கு அப்புறம் 6 வந்திருக்கா? இப்போ 4 ஆட் ஆயிருக்கு. 6க்கு அப்புறம் 12 வந்திருக்கா? அப்போ 6 ஆட் ஆயிருக்கு. 12க்கு அப்புறம் 20 வந்திருக்கா? ஸோ 8 ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? 10 தானுங்க ஆட் பண்ணுவோம். ஸோ 20 கூட நீங்கள் 10 ஆட் பண்ணால் 30. இப்போ பாருங்கள் 30 கூட நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணுவோம்? 12 தான் ஆட் பண்ணுவோம். ஸோ 42. ஸோ டேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த சம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியான சம் தான். இங்கே 2 ஆட் ஆகுது, அடுத்து 4 ஆட் ஆகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஆட் ஆகிருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12லேருந்து 20னா 8 ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால் 20 கூட அடுத்து நம்ம எதை ஆட் பண்ணணும், 10 ஆட் பண்ணணும். இப்போ அதான் போட்டிருக்கோம். பாருங்க +2 ஆட் ஆகுது, +4 ஆட் ஆயிருக்கு, அடுத்து 6 ஆட் ஆயிருக்கு, அடுத்து 8 ஆட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம 10 ஆட் பண்ணணும். ஸோ 20 + 10 வந்து 30. ஸோ தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் 30. அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை த ராங் டேர்ம். இந்த டேர்ம் வந்து தப்பா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சீரீஸோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு டேர்ம் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க, 6க்கு அப்புறம் 14 வந்துருக்கு இல்லையா, 14க்கு அப்புறம் 31, 64. அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, டிஃப்ரென்ஸும் சேமாக வரல, இந்த நம்பராலே சேமாக இன்டூ பண்ணியும் வரல, ஸ்கொயர் நம்பர்ஸும் கிடையாது, கியூபிக் நம்பர்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் நம்ம வேறு எப்படி இந்த டேபிளாக இன்டூ பண்ணி எப்படி வந்திருக்குங்கிறத அந்த ஐடியா தான் அடுத்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 6ஐ வந்து 2ஆல் இன்டூ பண்ணால் 12, அது கூட 2 ஆட் பண்ணால் 14 வரும். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 14ஐ 2ஆல் இன்டூ பண்ணிவிட்டு 28, அப்போ அது கூட 3 ஆட் ஆனால் தான் 31 வரும். இந்த சீரீஸ் நம்ம ஐடியா படி கண்டுபிடிச்சாதான் எது ராங்கு இல்லைன்னா எது மிஸ்ஸிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாருங்கள், 31ஐ 2ஆல் இன்டூ பண்ணிவிட்டு 4 ஆட் பண்ணால் தான் 66 வரும். ஆனால் இங்கே 64 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தப்பு. அப்போ இதுதான் தப்பு. 64க்கு இருக்கிற இடத்துல 66 வந்திருக்கணும். ஸோ அது ஒன்று தான் தப்பு. ஸோ இது ராங் டேர்ம் வந்து 64, இங்கே 66 வரணும். அடுத்தது வேணாலும் செக் பண்ணுங்கள், 66ஐ அதே மாதிரி 2ஆல் இன்டூ பண்ணி +5 ஆட் பண்ணால் தான் 137 வரும். 137ஐ 2ஆல் இன்டூ பண்ணி 6 ஆட் பண்ணால் தான் 280 வரும். ஸோ ஒவ்வொரு நம்பருமே 2ஆல் தான் இன்டூ பண்ணி, ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 2 ஆட் பண்ணிக்கிறோம், அடுத்ததில் 3 ஆட் பண்ணுறோம், 4 ஆட் பண்ணுறோம், 5 ஆட் பண்ணுறோம், 6 ஆட் பண்ணுறோம். இப்படி தான் அந்த சீரீஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 66 வரணும், 64 கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒன்று தாங்க வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கொயரோ கியூபோ டிஃப்ரென்ஸோ சேமாக வரல அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து இன்டூ எதால் ஆயிருக்கு, அது கூட எதை ஆட் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சம்பளம் என்ன பார்த்தோம், எல்லாமே 2ஆல் ஆட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆட் ஆகுது, அடுத்து 3 ஆட் ஆகுது, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் வருது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் மட்டும் செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது ட்ரிக்கு தெரிஞ்சிடும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்து நம்மளுக்கு மிஸ்ஸிங் டேர்மோ இல்லை ராங் டேர்மோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4 சம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த சம் போகலாம். இதெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு அமைஞ்சிரும். 5th சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். 5th சம் வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கான். சர்க்கிள் கொடுத்துட்டு இதில் வந்து மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இருக்குது, 5 இருக்குது, 8 இருக்குது, 12 இருக்குது, 17 இருக்குது, கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இது நீங்கள் உங்கள் ட்ரிக்கு நம்ம எப்பவும் போல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக்கு யூஸ் பண்ணாலே கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 3 இருக்குது, 3 கூட 2 ஆட் பண்ணால் 5 வரும். அடுத்தது பாருங்கள், 5 கூட 3 ஆட் பண்ணால் 8 வரும். 8 கூட 4 ஆட் பண்ணால் 12 வரும். 12 கூட 5 ஆட் பண்ணால் 17 வரும். ஸோ இப்போ நம்ம எதை ஆட் பண்ணணும், 17 கூட 6 ஆட் பண்ணால் தான் இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ 17 கூட நம்ம 6 ஆட் பண்ணால் 23. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, ஆன்சர் வந்து 23. ஸோ இது ஈஸி தான், நம்ம மைண்ட் கால்குலேஷனே போட்டலாம். இங்கே 2 ஆட் ஆகிருக்கு, அடுத்து 3 ஆட் ஆகுது, 8 கூட அடுத்து 4 ஆட் ஆயிடுச்சு, 12 கூட அடுத்து 5 ஆட் ஆயிடுச்சு, 17 வந்துடுச்சு. ஸோ அடுத்து நம்ம 6ஐ தான் ஆட் பண்ணணும். ஸோ 17 கூட நம்ம 6ஐ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 23 கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா பி ஆப்ஷன் 23. இது எப்படி போட்டிருக்கோங்களுக்கு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 3 கூட 2 ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்து வந்த ஆன்சர் கூட 3 ஆட் பண்ணிக்கிறோம், அடுத்து அது கூட 4 ஆட் பண்ணோம், அடுத்து 5 ஆட் பண்ணிப்போம். ஸோ நீ அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது 6. ஸோ 17 + 6 வந்து 23. அடுத்தது 6th சம், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் தான். 6th சம்முக்கும் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் தான். இது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 542 வந்திருக்கு, 691 வந்திருக்கு, 428 வந்திருக்கு. இங்கே 240 கொடுத்துட்டேன், இங்கே 144 கொடுத்துட்டேன், இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம
இதை வந்து இந்த எல்லாத்தையும் ஏதாவது பண்ணோம்னா இந்த ஆன்சர் எப்படியாவது வர வைக்க முடிஞ்சதுதான் பார்க்கணும். இப்போ 5ஐயும் 6ஐயும் இன்டூ பண்ணி பாருங்க, 30 கிடச்சிடும். 30ஐயும் 4ஐயும் இன்டூ பண்ணிங்கன்னா 120 கிடச்சிடும். ஸோ 120-ஐ என்ன பண்ணால் 240 வரும்னு யோசிங்க. 120-ஐ 2ஆல் இன்டூ பண்ணாதான் 240 வரும். ஸோ அதே ட்ரிக்கு இங்கே யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ 4ஐயும் 9ஐயும் இன்டூ பண்ணுங்க, 36. 36ஐயும் 2ஐயும் இன்டூ பண்ணுங்க, 72. வந்த ஆன்சரை 2ஆல் இன்டூ பண்ணுங்க, 144 வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தட் தான் வருது. அதாவது இந்த 3 காலமையும் இன்டூ பண்ணி 2ஆல் இன்டூ பண்ணுறோம், இந்த 3 காலமையும் இன்டூ பண்ணி 2ஆல் இன்டூ பண்ணுறோம். ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் இன்டூ பண்ணுங்க. இப்போ 2 1s are 2, 2 8s are 16. இப்போ 16 3 காலமையும் இன்டூ பண்ணிட்டோம், திரும்ப 2ஆல் இன்டூ பண்ணணும். அப்போ 16-ஐ 2ஆல் இன்டூ பண்ணுங்க, 32 கிடச்சிடும். இது எந்த இதில் ஒரு காலம் செக் பண்ணிட்டு அடுத்த காலம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதே கான்செப்டை தூக்கி நம்ம தேர்ட் காலமில் போடலாம். இப்போ 5 6 4 இதெல்லாம் இன்டூ பண்ணோம்னா 120 வருது. அதை 2ஆல் இன்டூ பண்ணால் இந்த ஆன்சர் வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 9 2 இதெல்லாம் இன்டூ பண்ணி 2ஆல் இன்டூ பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 1 8 இதெல்லாம் இன்டூ பண்ணோம்னா 16. ஸோ 16-ஐ 2ஆல் இன்டூ பண்ணால் 32. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, ஆன்சர் வந்து 32. இதுதான் மெத்தட். அடுத்தது 7th ஒன், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இது 1 9 25 49 கொஸ்டின் மார்க் 121. இது நம்ம 1, 3 ஸ்கொயர் வந்து 9, 5 ஸ்கொயர் வந்து 25, அடுத்து 7 ஸ்கொயர்டு, அதாவது ஆட் நம்பரோட ஸ்கொயர்ஸ் எல்லாம் வருது இல்லையா. ஸோ 7 ஸ்கொயர் வந்து 49. ஸோ நீ அடுத்து என்ன வரணும், 9 ஸ்கொயர்டு வரணும். ஸோ 9 ஸ்கொயர்டு இஸ் 81. பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து லைனாக கொடுக்கல, ஆட் நம்பரோட ஸ்கொயர்ஸாக கொடுத்துருக்கான். 1 ஸ்கொயர் 1, அடுத்த ஆட் நம்பர் 3யா, இப்போ 3 ஸ்கொயர் 9, அடுத்த ஆட் நம்பர் 5, ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25, அடுத்த ஆட் நம்பர் வந்து 7, 7 ஸ்கொயர் வந்து 49, அடுத்த ஆட் நம்பர் வந்து 9, ஸோ 9 ஸ்கொயர் 81, அடுத்த ஆட் நம்பர் செக் பண்ணிக்கிங்க 11, ஸோ 11 ஸ்கொயர் 121. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 81, ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா ஏதாவது ஒரே நம்பர் ஆட் ஆகிருக்கான்னு பாருங்கள், அதுவும் இல்லைனா ஏதாவது மல்டிப்ளை ஆகிருக்கான்னு பாருங்கள், இல்லைனா ஸ்கொயர் நம்பர் கியூபிக் நம்பர் வருதான்னு பாருங்கள். அப்படி வரலைனா தான் எப்படி இன்டூ பண்ணி ஏதாவது ஆட் பண்ணியிருக்கானா அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சு, இதெல்லாம் ஸ்கொயர் நம்பரு. ஸோ இது 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு 6 ஸ்கொயர்டு, அடுத்து நம்மளுக்கு என்ன வரணும், அப்போது 7 ஸ்கொயர்டு வரணும். ஸோ 7 ஸ்கொயர் 49, இது 8 ஸ்கொயர் 64 கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுற சம் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 49. ஸோ இதில் வந்து பிரச்சனை இல்லை, 49. அடுத்தது மிஸ்ஸிங் ஆல்ஃபாபெட்ஸில் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, மிஸ்ஸிங் ஆல்ஃபாபெட். இதில் ஏபிஇஎஃப் ஐஜேஎம்என் இருக்குது. ஸோ அடுத்த 4 லெட்டர்ஸ் என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏபிஇஎஃப், இங்கே பார்த்தோம்னா ஐஜேஎம்என். ஸோ ஏலேருந்து எத்தனாவது லெட்டர் ஐ வருதுன்னு பார்த்து, பிலேருந்து எத்தனாவது லெட்டர் ஜே வருதுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ ஏலேருந்து இங்கே ஐ வரைக்கும் எழுதிக்கலாம் பாருங்க. இது எத்தனாவது லெட்டர்னா கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 8வது லெட்டரா ஐ வருது. ஸோ பியிலேருந்து எத்தனாவது லெட்டரா ஜே வருதுன்னா இதுவே 1 2 3 4 5 6 7 8, பியிலேருந்து 8வது லெட்டரா ஜே வருது. ஸோ அதே மாதிரி இலேருந்து எஃப்லேருந்து எல்லாமே 8வது லெட்டராக தான் இங்கே கொடுத்துருக்க வருது. ஸோ நம்ம அடுத்து இங்கே அடுத்த 4 லெட்டர் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா இதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஐலேருந்து 8வது லெட்டர் எதுன்னு பார்க்கணும். இப்போ ஐலேருந்து கவுண்ட் பண்ணோம்னா 8வது லெட்டர் 1 2 3 4 5 6 7 8 Q வருது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் Q வந்துருச்சு. ஸோ அடுத்தும் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனில் 6 வருது. ஸோ இந்த 3க்குள்ளே தான் ஏதாவது ஒன்று. ஸோ நம்ம அடுத்து ஜம்ப் பண்ணி எம்முக்கு போயிடலாம். எம்லேருந்து 8வது லெட்டர் பார்ப்போம். இப்போ எம்லேருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 5
6 7 8 அப்போ U. ஸோ இதுதான் ஆன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தால் நம்ம எண்லேருந்தும் செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 பி. அப்போ QRUB. ஸோ 9th ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, QRUB. ஸோ 9th ஒனுக்கு QRUB. ஸோ ABEFக்கு அப்புறம் IJMNக்கு அப்புறம் அடுத்து ஒவ்வொரு லெட்டருக்கும் 8வது லெட்டர் போட்டோம்னா QRUV வரும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்ளீட் த சீரீஸ் DGK 0 GKP 3 கொஸ்டின் மார்க்கு PVC 15. இதில் கொஸ்டின் மார்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து இவ்வளோ இப்போ நம்ம போட்டபடி இது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸை வந்து இதுலேருந்து 3rd லெட்டர் இது வரும், இதுலேருந்து 4th லெட்டர், இதுலேருந்து 5th லெட்டரா அப்படி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து இது வந்து 5th லெட்ரு, இதுலேருந்து 6th லெட்ரு, இதுலேருந்து 7th லெட்ரு. இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், இது டி, இது ஜி, இது கண்டுபிடிக்கணும். இங்கே பி வருது. ஸோ டி வருது, ஜி வருது, இங்கே வேற ஏதாவது என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பி தான் வருது. ஸோ இதில் ஜியோ பிஓ வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது, ஏன்னா இதுவே திரும்ப இங்கே ரிப்பீட் ஆகாது. ஸோ இந்த ஏவும் சியும் ஆப்ஷனில் வராது. ஸோ பியா டியான்னு தான் பார்க்கணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கேபி வந்துடுச்சு, கேபி வந்துடுச்சு. இங்கே வியா யூவான்னு பார்க்கணும், இல்லைனா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி போட்டால் இங்கே 8ஆ இங்கே 11 வருமானு பார்க்கணும். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், டைமை சேவ் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே நம்பர்ஸை மட்டும் பார்ப்போம். இங்கே 0 3 இது தெரியாது, இங்கே 15. அப்போ 0 3 இது தெரியாதுன்னே வச்சுக்குவோம். இது வந்து 15 வருது. இப்போ 0 கூட 3 ஆட் பண்ணாதான் 3 வரும். இப்போ 3 கூட அடுத்த ஆட் நம்பர்ஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 5 ஆட் பண்ணால் இங்கே 8ன்னு சப்போஸ் போட்டால் டேலி ஆகாதான்னு பாருங்கள். இப்போ திரும்ப 8 கூட அடுத்த ஆட் நம்பர் 7 ஆட் பண்ணால் இங்கே 15 வந்துடுச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன வரணும், 8 வந்தால் தான் கரெக்டாக வரும். அப்போ இந்த 8 வருது, இங்கே தான் வருது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, KPV 8. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ 10th ஒனுக்கு ஆப்ஷன் வந்து பி, KPV 8. KPV 8. ஸோ இந்த மாதிரி நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு எது ஆரம்பித்தா ஈஸியாக முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர்ஸ் இருக்கிறதா பெஸ்ட்டு. அடுத்தது 11th ஒன் பாருங்கள், சூஸ் த மிஸ்ஸிங் லெட்டரு. GE கொஸ்டின் மார்க்கு IEXKEVEMT இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா இதை 2 சீரீஸாக பிரித்து பாருங்கள். ஜிக்கு அப்புறம் GHக்கான ஐ வந்திருக்கு, ஜேவுக்கான கே வந்திருக்கு, எல்லுக்கான எம் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா இப்போ இதெல்லாம் வந்து டேலி ஆகிட்டு பாருங்க. ஜிக்கு 1 வரல, நம்ம பார்த்தோடனே நம்ம என்ன போடுவோம், 1 காணோம், ஜியை வந்து 1 காணாமல் ஹெச்சை போட்டக்கூடாது. ஜிக்கு அப்புறம் 1 வராமல் அப்படி போட்டால் டேலி ஆகும். ஜிக்கு அப்புறம் ஹெச் வரல, ஐ வந்திருக்கு, ஜே வரல, வேற ஏதோ வந்திருக்கு, கே வந்திருக்கு, எல்லு வரல, வேற ஏதோ வந்திருக்கு, எம் வந்திருக்கு. எம்முக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அடுத்து விட்டு போன சீரீஸ் பாருங்கள், டீலேருந்து பாருங்கள். டீக்கு அப்புறம் யூ வரல, வி வந்திருக்கு. விக்கு அப்புறம் என்ன வரும், டபிள்யூ வரல, எக்ஸ் வந்திருக்கு. எக்ஸுக்கு அப்புறம் ஒய் வரல, ஸோ என்ன வரணும், இசட் வரணும். ஸோ ஆப்ஷன் வந்து டி, இசட் தான் ஆன்சர். இந்த மாதிரி வரும்போது 2 சீரீஸாக ஸ்பிட் பண்ணி ஏதாவது ஐடியா பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுவும் ஒரு ட்ரிக்கு தான். இப்போ ஜிக்கு அப்புறம் 1 வரல, ஐ வந்திருக்கு, 1 வரல, கே வந்திருக்கு, 1 வரல, எம் வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ ரிவர்ஸில் அடுத்த சீரீஸ் பாருங்கள். டீலேருந்து எது 1 வரல, பி வந்திருக்கு, விலேருந்து 1 வரல, எக்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்லேருந்து இப்போ 1 வரக்கூடாது, இப்போ ஒய் வரக்கூடாது, அப்போ இசட் தான் வரணும். ஸோ டியோட ஆப்ஷன் வந்து டி, ஆன்சர் வந்து இசட்.
அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். இதே மாதிரி 3 சர்க்கிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். 2 இங்கே 4 3 5 நடுவில் 12 வருது. இது ஒரு சர்க்கிள், நடுவில் 18 வருது. இது ஒரு சர்க்கிள், நடுவில் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, சப்ராக்ட் கொடுக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 8 10 14 14லேருந்து 2 குறைஞ்சி 12 வருது. ஸோ அந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்கே 3 + 2 5 5 + 5 10 10 + 6 16 அதில் 2வை குறைச்ச இங்கே வந்து 2 வந்து ஆட் ஆகுது. 8 8 16 2 வந்து ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம்னா 8 10 14 2 வந்து இங்கே குறையுது. ஸோ இது ரெண்டும் வேறு வேறு. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம்னா டேலி ஆகலை. வேறு ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஸோ ஏதாவது மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரிக் ஏதாவது யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ 5 3s are 15 15 2s are 30 30 × 4 வந்து 120 120-ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் 12 கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா 5 × 6 வந்து 30 30 2s are 60 60 3s are 180 180-ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் 18 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான் வருது. இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் 18 வந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணுங்கள். 5 2s are 10 10 2s are 20 20 × 8 வந்து 20 × 8 வந்து 160. ஸோ 160-ஐ வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் 16 ஸோ ஆப்ஷனில் 16 வருதான்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி 16. எல்லாத்தையும் இன்டூ பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து சம் 13வது. Fi is related to Kn with the same way Ps is related to dash. அதாவது Fi is related to Kn கொடுத்துருக்கான். with the same way Ps is related to இதில் என்ன வருதுன்னு பார்க்கணும். இது ஈஸி தான். ஏன்னா எஃப்லேருந்து பார்த்தோம்னா எத்தனாவது லெட்டர் வருது, 5வது லெட்டராக கே வருது. அதே மாதிரி ஐயிலேருந்து 5வது லெட்டர் தான் என். இந்த மாதிரி இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். பியிலேருந்து 5வது லெட்டர், பிக்கு அப்புறம் QRSTU. ஸோ யூ. ஆனால் இங்கேயும் யூ இருக்குது, இங்கேயும் யூ இருக்குது. ஸோ இதே நம்ம போட்டு தான் ஆகணும். எஸ்ஸுக்கு அப்புறம் 5வது லெட்டர் போட்டோம்னா எஸ்ஸுக்கு அப்புறம் STUVWX. ஸோ பி தான் ஆன்சர், UX. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் வந்து UX. ஸோ இந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் கால டக்குன்னு உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளும் இந்த மாதிரி நிறையா சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.